வெல்கம் ப்ரோஸ். இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இல்யூஷன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜில் இருக்க அந்த சென்டரில் இருக்க ரெட் டாட்டையே பார்த்துட்ருங்க. அது ஆக்சுவலி ஒரு கலர்டு இமேஜ். இப்போ அதோட மேஜிக் பார்க்கணுன்னா அதையே உத்து பார்த்துட்ருங்க ஃபார் 5 seconds. 1 2 3 4 5. இப்போ உங்கள் ஐஸை ஒரு 5 seconds க்ளோஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5. Now open your eyes and see the magic. April Fool. Bye. இதுக்கு பேர் ஜோக்கா? Hi guys, welcome back to another video of wasting your time for seeing my video shit. வீடியோ ஷிட்னு சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு புரியாது. ஏன்னா இந்த வீடியோட எண்டில் தான் உங்களுக்கு புரியும் நான் ஏன் இவ்வளோ நேரம் இந்த ஷிட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேட் சாங்கோட ஆரம்பிப்போம். தண்ணி அடிக்காத, தாடிய வளர்க்காத, நம்ம பிடிக்காத, டோட்டலா வேஸ்ட். இந்த வீடியோவோட மோட்டிவ் என்னன்னா, உங்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவோட மோட்டிவ். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் வித் தலைவர் ஸ்டைல். என்னுடைய சித்தாந்தத்தை கேளு. சோறுண்டு சுகமுண்டு மனமுண்டு, தட்டில் சிக்கன் உண்டு, புரோட்டா உண்டு, குருமா உண்டு இருந்தாலே கக்கூஸில் இடம் உண்டு போடா. கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைப்பா. இருக்க பசங்களாம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனில் இருக்கும்போது ஒரே ஒரு இடம் தான் அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுது. அந்த இடத்துலேருந்து அடித்து நவுத்துறாங்க. சரி பப்ளிக்கில் போனால் தான் தப்பு அப்படின்னு வீட்டில் வந்து போனால் அங்கேயும் அடித்து நவுத்துறாங்க. என்னடா வீட்டில் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அந்த இடம் என்னன்னா கக்கூஸ். அங்கே போய் உட்காந்தா தான் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். இட் ஃபீல் லைக் எ ஹெவன். அது யாருக்கும் புரியாது. அங்கே தான் உட்காந்து நம்ம சாப்பிடுவோம், தூங்குவோம், டீ குடிப்போம். ஏன் யோசிக்கிறதே அங்கே தான். இந்த மாதிரி கண்டென்ட் யோசிக்கிறதே அங்கே தான். இப்போ புரியுதா? கஷ்டப்பட்டு 10th 12th படித்து காலேஜில் போய் உட்காந்து காலேஜில் நல்ல டிகிரியாக எடுத்து அதில் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகி ஒரு நல்ல கம்பெனிக்கு போய் நீங்கள் எதுக்கு அப்படி போகணும்? சோத்துக்கு தானே போகிறீங்க. சோறு சாப்பிட்டு கடைசியில் எங்கே போய் உட்காரணும்? இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே அங்கேயே போய் உட்காந்துடலாமே. பேரண்ட்ஸ், இப்போ உங்கள் பிள்ளைங்களை கொஞ்சமாவது அறிவு வேணும்னா போய் பாத்ரூமில் போய் கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுங்கள். நீங்கள் தான் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். பாத்ரூமில் உட்காந்து பாடுறா, உனக்கு எப்படி அந்த அறிவு எங்கேருந்து வருதுன்னு பாடுறா அப்படின்ட்டு. கொஞ்சம் இருங்க, இன்னும் வயரா என் கையில் வந்து மாட்டுது. விச் ஒன் இஸ் த பெஸ்ட் டாய்லெட் அப்படின்னு கேட்டிங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா வெஸ்டர்ன் இஸ் த பெஸ்ட் டாய்லெட். ஏன்னா அதில் இருக்க அந்த வாட்டமே வேறு. ஆனால் அப்படி அதில் உட்கார்ற மாதிரி நம்மளால் இந்தியனில் உட்கார முடியாது. ஸோ யூ ஷுட் ப்ரிஃபர் ஃபஸ்ட்டு ஒன் ஃபார் த வெஸ்டர்ன் ஒன். அண்டு நீங்கள் அதில் ரொம்ப நேரம் உட்காந்து பாருங்கள். அப்புறம் உங்கள் மூளை எக்ஸ்ட்ரானரியாக வேலை செய்யும். இருப்பிடத்தோட அந்த கம்ஃபர்ட்டை நான் என் வாயில் சொல்கிறதோட உங்களுக்கு ஒருத்தர் சொன்னால் அவர் த கிரேட். அவரை வாயில் சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியபிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் இருக்கிற ஒரு வாட்டமே வேற. நான் இந்த சேரில் உட்காந்தா கூட இல்லை, இப்போ இதில் உட்காடுறோம் கொஞ்சம் டயர்டாகுதுன்னு இப்படி சாஞ்சு நான் ஊந்துருவேன். ஆனால் இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? உன்னால அந்த சேர்ல இப்படி கை வச்சு உட்கார முடியுமா? சரியான ஐடியாடா. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. இப்போ இதுதான்ப்பா முக்கியம். படிப்பு முக்கியமா சோறு முக்கியமானு கேட்டால் எதுவுமே முக்கியம் இல்லைப்பா. வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கணும், அதான் முக்கியம். போய் கக்கூஸில் போய் உட்காரு, ஜாலியாக இரு. இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். அப்படி யாருக்காவது டென்ஷன் அண்டு எரிச்சலாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிற டெக்னிக் இஸ் த பெஸ்ட் டெக்னிக். இது யாருமே எந்த டாக்டர் கூட ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. போங்க, ஒரு பாத்ரூமுக்கு போங்க, போயிட்டு கண்ணை மூடிட்டு உட்காருங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. எந்த பீஸ்ஃபுல்லும் எல்லா பீஸ்ஃபுல்லும் உங்களுக்கு வரும். எந்த டென்ஷன் டிப்ரெஷன் யார் தொல்லை யார் சத்தம் எதுவுமே கேட்காது. அங்கே உட்காந்ததுக்கப்புறம் பாருங்கள் அண்ட் ரியலைஸ் and you will realize my advice what I gave on this video. English learning yes ma. So the conclusion of the video is என்னன்னா பட்டர்ஃப்ளை காசப்பட்டு நீ மைண்ட் பீஸை தொலைச்சிடாத. கக்கூஸில் உட்காந்து ஒவ்வொரு டைமை ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டுரு. ஸோ பேரண்ட்ஸ் ப்ளீஸ் அலோவ் த சில்ட்ரன் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் கக்கூஸ். இதுதான் என்னோட கன்க்ளூஷன் வீடியோ. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட மைண்ட் பீஸை நான் பேசி பேசி திருப்பி வர வச்சிருவேன். எப்படி வர வைக்கிறேன், எங்கே வர வைக்கிறேன்னு தெரியாது, கரெக்டாக வர வச்சிருவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ அண்ட் வேஸ்டிங் யுவர் டைம். பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.